ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி இல்லீகலான விஷயத்துக்கு நம்ம இந்த 5 இயர்ஸ் எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000 10,000 20 நம்பர் வைஸில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இது 20வது எபிசோட், அதாவது பேங்க் நிஃப்டி டுடே லாஜிக் அப்படின்றது. இது நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தேன். அதில் 250 லைக்ஸ்னா கம்மி இருந்தால் லாஸ்ட்டாக நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா 125 லைக்ஸ், 125 லைக்ஸ் மட்டும்தான் இருந்தது. அதாவது மக்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, ஓகே, இன்றைக்கி 20வது லாஸ்ட் ஃபைனலாக ஒரு எபிசோட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது லைக்ஸ் 250 அபவ் கண்டினியூஷன் பண்ணிச்சு அப்படின்னா தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கலாம். மார்க்கெட் அப்படி நம்ம என்ன காரணத்துக்காக சேல் வியூ கொடுத்தோம், அந்த பக்கம் ஏன் அந்த பக்கம் புக் பண்ண சொன்னோம் ப்ராஃபிட், இது மாதிரிலாம் விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லே டோட்டல் அப்டேட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி நம்ம ப்ரைமில் என்ன சொல்கிறோமோ டோட்டலாக இன்றைக்கி ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் அப்படியே அப்டேட் பண்ணிட்டேன். சரி, ஏன்னா தெரிஞ்சுக்கணும் இல்லை, ஒரு சில அதில் கால்ஸ் என்ன கொடுப்பாங்க, டிப்ஸ் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கின்னு ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால் முன்கூட்டியே சொல்லிட்டேன். அது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜஸ்ட் ஷேர் பண்ணுவேன். அதில் டவுட்ஸ் கிவ்ஸ்லாம் எதுவும் கேட்க முடியாது. அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தது அவங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். அவங்களுக்கு புரியும், மார்க்கெட்டுடைய கண்டிஷன் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்கிறதுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஷேர் பண்ணுறது. இன்றைக்கி நம்ம 100 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டில் நான் சொல்கிறது 100 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணியிருக்கோம். எப்படி சிம்பிளாக லாஜிக் தான், ஒன்றும் நம்ம என்ன சொல்கிறது ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு ஃபால் ஆச்சு, ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக போச்சு, அங்கேருந்து நம்ம கேட்ச் பண்ணோம், அவ்வளோதான். எங்கேருந்து ஃபால் ஆச்சு, என்ன ஆச்சு, எல்லாமே இப்போ பார்க்கலாம். இப்போது ஆர்பிஐ பாலிசி வந்துச்சு இல்லைங்களா, அதுங்க ஆர்பிஐ பாலிசி இங்கேருந்து மேலேருந்து ஃபஸ்ட் மூமெண்ட் மேலே கொடுத்துச்சு. அப்போ சடனாக ஃபால், அங்கேருந்து பிக் ஃபால். சரி, இங்கேருந்து நம்ம ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம லைன் போட்டோம். ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட் இங்கேருந்து ரைட்டுங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் என்னது ரேஷன்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த லாஜிக்கும் கிடையாது இதில். ஓகேங்களா, எந்த லாஜிக்கும் கிடையாது. ஜஸ்ட் இங்கே பிரேக் டவுன், இங்கேருந்து நம்ம 100 பாயிண்ட்ஸ். சரி, இந்த லைவில் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு சிலர். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், லைவில் தான், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். போய்ட்டு நீங்கள் டெலிகிராம் சேனலில் வீடியோ கீழே லிங்க்கில் கொடுத்துருங்க பாருங்கள், போய் பாருங்கள். 119 பாயிண்ட் கிட்ட நமக்கு பேங்க் நிஃப்டியில் கவர் பண்ண முடிஞ்சு சைட்வேஸ் மார்க்கெட்டில். ஓகேங்களா. சரி, டெலிகிராம் சேனலில் எப்படி நம்ம சென்ட் பண்ணோம் என்ன அப்படின்றது போய் பார்த்துலாம் இருங்க. இன்றைக்கி ஃப்ரீ டெலிகிராம் சேனல் அதுவும். இப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் அப்புறம் 11:15 அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன் எங்கே என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போது மார்க்கெட் இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கு டச் பண்ணிட்டு போகணும்னு பார்த்தேன். ஆக்சுவலாக அது கீழே இங்கேயே கட் ஆகிட்டு திரும்ப போய்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் குடிச்சு நம்ம ட்ரெண்ட் லைனை மாற்றி இங்கேருந்து ட்ரா பண்ணோம். ஓகேங்களா. சரி, இது பாருங்கள், இந்த பிரேக் டவுன் கொடுத்துச்சிங்களா. ஃபஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த பிரேக் டவுன் கொடுத்து ரீடெஸ்ட்காக மேலே போச்சு. அகைன் அந்த 0.5 டச் பண்ணிச்சு. ஸோ ட்ரெண்ட் லைன் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி கீழே ட்ரா பண்ணோம். அதுக்கப்புறம் பிரேக் டவுன் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே ரைட் வந்திருக்கு. யூமே புக் ப்ராஃபிட் எங்கே வேணுமா தான் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு மெசேஜும் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுடைய வெபினார் டீட்டெயில்ஸ். ஏதாவது கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும், அதாவது இதை பார்த்துட்டு ப்ராஃபிட் சம்பாதிச்சிக்கலாம், காப்பி ட்ரேடிங் பண்ணலான்றவங்க தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க. இது உங்களுக்கான வெபினார் கிடையாது. இது முழுக்க ஸ்ட்ராங்காக எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் அந்த வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம்
இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி சார் இப்போது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டீங்க, ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இது மாதிரி ஈஸியாக நாங்களும் பண்ணலாம் இல்லையா? தாராளமாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், தாராளமாக நீங்களும் பண்ணலாம். ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பாருங்கள், வேறு எதுவும் இல்லை. மார்க்கெட்டு எப்படி மூவ் ஆகுதுன்றது மட்டும் பாருங்கள். மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குதா இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்குதா, இதை தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் இந்த ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நீங்கள் ட்ரெண்ட் லைன் ஈஸியாக அங்கேருந்து ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு எங்கெங்கே ஹை கிரியேட் ஆகுதுன்னு அங்கே கனெக்ட் பண்ணாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ப்ரைஸ் எந்த பக்கம் மூவ் ஆக போகுதுன்னு விஷயம் தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா ஒரு சில வந்து சார் கால் ஆப்ஷனில் ஹோல்டிங்கில் இருக்கேன், புட் ஆப்ஷனில் ஹோல்டிங் இருக்கேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 பேருக்கு மேலே கால் பண்ணிட்டாங்க. அதில் வந்து 15 பேர் வந்து கால் ஆப்ஷன் இருக்காங்க, 10 பேர் வந்து புட் ஆப்ஷன் இருக்காங்க. இப்போ எங்கே நான் பாதி பேருக்கு மேலே போகணுன்னு சொல்ல முடியுமா, பாதி பேர் கீழே போகணுன்னு சொல்ல முடியுமா? அது வந்து டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறவங்க பண்ணுவாங்க. இப்போ வந்து எந்த டிசிஷன் எடுக்க முடியாது, மார்க்கெட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ நைட்டு வந்து என்ன டவ் ஜோன்ஸ் அமெரிக்கா யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும், நைட்டில் என்னென்ன நடக்குன்னு தெரியாது, காத்தால விஷயம் தான் என்னென்ன புரியும். ஓகேங்களா? ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த இடத்துல கீழே போயிடுமே, அவங்களாம் வந்து கூட்டாந்தசை அதை எடுக்கிறதுலாம் எடுத்துருவாங்க. ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பிரகாரம் மார்னிங் அப்டேட் கொடுக்குறதுக்கு காரணம் காத்தால நிலவரம் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.